யார் தெரியுதா? வணக்கம். இப்பொழுது நமது கந்தசாமி டெம்பர் காலேஜ் மற்றும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வருகை தந்திருக்கும் பிரபல ரோதா டிவியினுடைய கேம்பெயரர் மிஸ்டர் பிரேம் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நமது பள்ளியில் நடந்த ஷாட்புட் விளையாட்டு போட்டியில் முதல் மாணவியாக வந்து அசித்திருக்கும் எஸ் அனிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அனிதா, அனிதா. இது இந்த பர்சனல் நம்பர். கால் பண்ணு. Congrats, great. Thanks. So proud of you. பிரேம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடைக்கு அழைக்கிறேன். Hi. Thank you. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன். ஆனா அனிதா மாதிரி சூப்பர் ஸ்போர்ட்ஸ் கேர்ல நான் பார்த்ததே இல்லை. Anyway, thanks for calling me here. Especially thanks for Anita. Thank you. நான் அனிதா பேசுறேன் பிரேம். ஃபோன் பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்க பர்சனல் நம்பர் கொடுத்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க பிரேம். ஒன்னும் இல்ல, உன்னை ஸ்கூல்ல பார்த்ததுல இருந்து உன் அழகும் திறமையும் என் சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கு. என்னது சிந்தனையா? என்ன பத்தி சிந்திக்க கூட உங்களுக்கு நேரம் இருக்கா? சிந்திக்க நேரம் இருக்காவா? என் சிந்தனையும் உன்னை பத்தி தான். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. இப்ப புரியாது, போக போக புரியும். போக போகனா? என் மேல நம்பிக்கை வச்சிருந்தனா ஸ்கூல் முடிஞ்ச உடனே எனக்காக அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயிட் பண்ண. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேம் சார். நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? ஓகே பிரேம், I'll wait for you. எஸ், ஸ்கூல் ஃபிகர் இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. அந்த கூச்சம் போகணும், அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, நான் உனக்கு சொல்லி தர போறேன். அப்படி என்ன எக்ஸசைஸ்? வெரி குட், அப்படி கேளு. இது ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் எடுக்கிற எக்ஸசைஸ் கிடையாது, பிரேம் எடுக்கிற எக்ஸசைஸ். இஸ் இட்? எஸ். இப்போ நம்ம உடம்புல ஏ பி சின்னு 3 பார்ட் இருக்கு. அத பிராக்டிகலா பண்ணி காட்டினா தான் தெரியும். ஏய், நம்ம ஸ்கூல் ஃபீஸ் வந்து தள்ளிட்டு வந்திரான்டா. ஆமாண்ணே. நான் சொல்ல சொல்ல போச்சுடா. வாடா. யாரா நீங்க? அங்க போ புஷ்கர்ண்ணே. போலீஸை கூப்பிடுவா. ஏய், கொஞ்ச காமி அண்ணா வந்துட்டார்ல. எங்கேயோ உன்ன டிவில பார்த்த மாதிரி இருக்குதுண்ணே அவனை. நானா உன்ன பேசிட்டே. ஏய், போடா, கிளம்பு. போ, அண்ணா வந்துட்டார்ல. ஏய், போ போ, சீக்கிரம் ஓடிடு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? புடா. ஏய், பிகேடா. புடா. ஏய், புடா, புடா. ஏய், ஏய். புடா, புடா. புடா, புடா. விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்கு, விட்டுடுங்க. ஏய், அண்ணன் காலுக்கு அழகு செலவுடா. அண்ணனுக்கு தான்டா ஃபர்ஸ்ட். விட்டுடுங்க. வேணாம், விட்டுடுங்க. விடுங்க. அக்கா. அக்கா. முடியலக்கா. அக்கா. அக்கா. மேடம், சாரி மேடம். உங்க குடும்பத்துல இப்படி ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம் மேடம். நோ நோ, பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ என் தங்கச்சியோட ஆத்மா சாந்தி அடைய போகுது. ஐயோ, சொல்லாதீங்க. அப்புறம் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. யாரு நீ? மலர்கொடி. வந்த விஷயம் எனக்கு பிரேம் கிட்ட இருந்து நியாயம் வேணும். என்ன நியாயம்? என் வயித்துல வளர குழந்தைதான். இந்த குழந்தைக்காகவாது அவரை மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிப்பா? இவன மாதிரி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறவன நடு ரோட்ல நிக்க வச்சு நான் சொல்ற மாதிரி சொல்லணும். இவ உனக்கு மட்டும் குழந்தை கொடுக்கல, எல்லா பொண்ணுங்களுக்கும் கொடுத்திருக்கா. இவனால பாதிக்கப்பட்டவங்க
தமிழ்நாட்டுல ஏராளம். எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு நியாயம் கேட்டு வந்தது நான் மட்டும் தானே. மோசம் போனவன் நான் கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. உனக்காகலாம் விட முடியாது. உனக்கு கற்பு மட்டும்தான் போச்சு. ஆனா என் தங்கச்சி மைனர் வயசு, அறையா பருவம். அவளை காதல் வசப்படுத்தி அவளை கூட்டிட்டு போய் 4-5 ரவுடி பசங்க காம பசுக்கி இரையாக்கிட்டா இந்த படுபாவி. மேடம், ஒரு நிமிஷம். நான் இருக்க போறேனா சாக போறேனான்னு எனக்கே தெரியாது. மலர், என்ன மன்னிச்சிரு மலர். மேடம், நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? ஒண்ணு மாதிரி பாவிங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. உயிரோட ஓலம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? நீ சுடுபட்டே சாக போற. என்ன சுட்டதுக்கு அப்புறம் அவரை சுடுங்க. ஏய், அவன் நெல்லு இல்ல பதறு, இறையாவ போறவன். ரஞ்சித், இவ கணவனை மீட்க வந்த சாவித்ரி. நான் புராணத்தில் வர சாவித்திரியோ இல்ல, நீங்க யம தர்ம ராஜாவோ இல்ல. ஒரு பொண்ண கேக்குறேன், அவர் எனக்கு கொடுத்துருங்க. இவனை நான் கொடுக்கலன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அக்கா, என்ன உங்க தங்கச்சியை நினைச்சுக்கோங்க. என் வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா பேர் தெரியாம போயிடக்கூடாது. இது நான் பிறந்து வளர்ந்த காவேரி மண் மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு சின்ன வயசுதான். என் குழந்தைக்கு வேற ஒருத்தன அப்பா நான் காட்டேன். எல்லாத ஒரு பட்டி காட்ட அப்பாவி பொண்ணுக்கா. எனக்காக அவரை விட்டுடுங்கக்கா. பிரேமே கிட்ட ஒப்படைச்சிடுங்கக்கா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. மலர், நீ கவலைப்படாத. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இதான் எனக்கு சரியான தண்டனை. உன் வயித்துல வளர நம்ம குழந்தைக்கு ஏன் இனிஷியலவை நீ எதுக்கும் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது.